இது உடம்புயரம்ன்றது ப்ளவுஸுன்ற பின்பக்கம். அப்போ இந்த ஷோல்டரில் வைக்கணும். ஷோல்டரில் இருந்து டேப்பை இப்படி வச்சு பார்த்தா 13.5 இருக்குது. அப்போ 13.5 தான் உடம்புயரம். அடுத்தது செஸ்ட்ன்றது மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு வந்து இந்த மேல் குக்ஸில் தொடங்கி இந்த ஆம் ஹோலில் இதில் பார்த்து இந்த கழுத்துக்கு பக்கத்தால் போய் இது இப்போ ப்ளவுஸுன்ற உள்பக்கத்துக்கு தான் அளக்க வேணும். இப்படி அளந்துட்டு இது வரைக்கும் 41 இருக்குது. இப்போ மார்பு சுற்றளவு வந்து 41. அடுத்தது ஆம்கோல்ன்றது ப்ளவுஸில் இந்த ஸ்லீவ் பொறுத்துற இடம் தான் ஆம்கோல். அப்போ இந்த ப்ளவுஸை நாங்கள் வடிவாக போட்டுட்டு இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலே விடணும். விட்டுட்டு இதில் 6.5 இருக்குது. 6.5 ஒரு பக்கம் 6.5 மற்ற பக்கம் வரைக்கும் 13.2 வரும். அடுத்தது தோலுக்கு நாங்கள் ப்ளவுஸை உள்பக்கமாக மடித்து இதை வடிவாக முதல் போட்டுருவோம். ப்ளவுஸுடைய பின்பக்கம் தான் நாங்கள் தோல் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ளவுஸை வடிவாக மடித்து போட்டுட்டு தெரியுது ஓகே. ப்ளவுஸை இப்படி 2ஆக மடித்து போட்டுட்டு கழுத்தின் பின்பக்கத்தில் வச்சுக்கொண்டு இது வரைக்கும் தான் தோல். சரியா? அப்போ இது எங்களுக்கு வந்து எவ்வளவு நிற்கிதுண்டா 6.5 வரும். 6.5 12.5 வரும். தோல் 12.5. அப்போ இதை நிப்பாட்டுமோ நாங்கள் இதுக்கு கிளியர் பண்ணி போட்டு போகிறேன்னா இதை நிப்பாட்டு.